ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் ட்ரேடிங்கோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இனிஷியலாக நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் கரியரை பில்ட் பண்ணச்ச ஒரு 3 விஷயத்தை மட்டும் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நார்மலாக நம்ம ட்ரேடு எடுக்கச்ச சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதே இதில் அப்படியே செக் பண்ணச்சா எது ஷேர் வேல்யூ கம்மியாக இருக்கோ நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணுவோம். விப்ரோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுவோம். எப்போதுமே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரைஸை டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. அது என்னவோ, அதாவது இன்றைக்கி 100 ஸ்டாக் ஒரு % இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்னா, 1000 ஸ்டாக்கு ஒரு % இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 100 1 போயிட்டு வரும், 1000 10 போயிட்டு வரும். ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா. அதனால் ப்ரைஸை பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது இந்த மாதிரி 4.5 பாயிண்ட் ஏறி இருக்க ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்காதீங்க. 3 பாயிண்ட் மேலே போனாலே ட்ரேடை அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, நேற்று ட்ரேட் எடுத்த எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 ரூபாயில் ஒரு ஷேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி 103 ஓப்பன் ஆகுதுன்னா என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ நிறையா செல்லுக்கான என்ட்ரிஸ் அங்கே நிறையா இருக்கும் சரிங்களா. மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ண தெரியணும் சரிங்களா. இப்போ நான் அதுதான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். இதில் 2 இடம் இருக்குது. ஒன்று ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் சரிங்களா. மார்க்கெட் டேட்டா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிடுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் இல்லை அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன்று நீங்கள் தாராளமாக ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிங்க, சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் ஃபோனில் ட்ரேட் எடுக்கிறாங்க. எனக்கு கிளாஸ் சமயத்தில் சேரச்சே என்கிட்ட கேட்பாங்க, சார் ஃபோன் போதுமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது ஃபோனில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, கம்ஃபர்டபுள் இருக்காது. இதில் நான் இப்போ ஒரு சார்ட் வியூ பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி டக்குன்னு நான் வியூ பண்ணிடுவேன். எனக்கு எத்தனை சார்ட் தேவையோ நான் வியூ பண்ணிவிட்டு இப்படி போயிட்டு நான் செக் பண்ணிடுவேன் இமீடியட்டாக. என்னால் அப்படி ஃபாஸ்ட்டாக செக் பண்ண முடியும். ஆனால் ஃபோனில் அந்த மாதிரி பண்ண முடியாது, அந்த கம்ஃபர்ட் இருக்காது. ஏன்னா ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமே ஃபாஸ்ட் தான். இப்போது நார்மலாக நம்ம என்ட்ரிஸ் எப்படி கொடுப்போம் சரிங்களா. இப்போ ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நார்மலாக ஈஸியாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணோம் அப்படின்னா 3 இடத்துல என்ட்ரி வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஃபர்ஸ்ட், எப்போதுமே என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் டேயோட கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போதெல்லாம் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் இருக்கும் சரிங்களா. இன்னொன்று 3 ஹவர்ஸோட கேண்டில். நான் எப்போதும் ஷோ பண்ணுறது இந்த 3 ஹவர்ஸ் கேண்டில். ஸோ எப்போ நீங்கள் பார்த்தாலுமே ஒரு நாளைக்கு 3 கேண்டில் தான் வரும். 3 ஹவர்ஸ் நீங்கள் டைம் ஃப்ரேம் போட்டிங்கன்னா. ஸோ இந்த 3 ஹவர்ஸ், ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ப்ராஃபிட் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட்டு 3 ஹவர்ஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, ப்ராஃபிட் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட்டு 3 ஹவர்ஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, ப்ராஃபிட் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 2 இடமும் ரொம்ப முக்கியம். மூணாவதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் சரிங்களா. வீக்லி டைம் ஃப்ரேம் பிரேக் பண்ணச்ச நீங்கள் என்ட்ரி கொடுத்தாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட், எப்போ நார்மலாக நீங்கள் கேண்டலில் நீங்கள் பிரேக் பண்ணாலே என்ட்ரிஸ்க்கு சாத்தியமாயிரும். ஸோ இங்கேருந்து இதனுடைய லோ சரிங்களா. ஸோ இங்கே எல்லாமே இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ப்ராஃபிட்டை ஈஸியாகவே மேக் பண்ணலாம். இந்த 3 இடமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது சரிங்களா, எந்த விதத்தில் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும். இப்போ இந்த 3 இடம் பெஸ்ட். ஆனால் நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்க்கணும் சரிங்களா. அப் ட்ரெண்டாக இருக்கா, இல்லை ஃப்ளாட்டாக இருக்கா, இல்லை டவுன் ட்ரெண்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போது நான் எங்கள் ஸ்டாக்கை ஷோ பண்ணுறேன். இது நார்மலாக எடுத்த ஸ்டாக் தான். இது நான் சும்மா ரேண்டமாக எடுத்த ஸ்டாக் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக. இதில் நான் எப்போதுமே ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஸ்டாக் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு சரிங்களா. இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ நான் ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இந்த இடத்துலலாம் நீங்கள் பாருங்கள், அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகும்போது மேக்ஸிமம் சக்ஸஸ் இருக்கும். இது நமக்கு இந்த டேயெல்லாம் மறந்துடுங்க சரிங்களா. இங்கே அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ இங்கேருந்து அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்லாம் நீங்கள் பைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னா, ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. நீங்கள் எப்போ ட்ரேடு எடுத்தாலுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் எப்போ ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணாலுமே ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் இருக்கும். நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிவிட்டு தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபெயிலியருக்கு போவீங்க சரிங்களா. அப்போது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண முடியாது, மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும் சரிங்களா. இப்போது நான் ஒரு
டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நான் இம்மிடியேட்டாக ஆட் பண்ணுறேன். நார்மலாக நீங்கள் எல்லாருமே 5 ஸ்டாக்ஸ் வரைக்கும் செக் பண்ணுவீங்க. எப்போவுமே 5 செக் பண்ண வேண்டாம், 10 வரைக்கும் தாராளமாகவே போகலாம். சரிங்களா? இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த விப்ரோ 3% இருக்குது அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக அதை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக இதை பண்ணிவிட்டு ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது சில ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ ரீசெண்டாக கூட என்கிட்ட ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தார், சார் அந்த ஸ்டாக் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆக போகுதே சார், ஏன் நீங்கள் அந்த ஸ்டாக்கை பற்றி எதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீங்கள் வந்து ஒரு கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது உங்கள் நீங்கள் வந்து வலையெல்லாம் போட்டுக்கு வெளியில் தான் போட்டிருப்பீங்க, போட்டுக்கு கீழே ஒரு பெரிய மீன் போகும். சரிங்களா? உடனே ஏன் நீங்கள் போட்டுக்கு கீழே வலை போடலன்னு கேட்டால் அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா நமக்கு அது நம்ம அந்த மைண்ட்லேயும் இல்லை. சரிங்களா? அது வருங்கிறத வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். இது வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணிட முடியாது, இது கரெக்டாக அந்த இடத்துக்கு வருங்கிறது. ஆனால் நான் சில இடத்துல எப்படி நான் வலை போட்டிருப்பேன் அப்படின்னா எனக்கு அங்கே ஹிண்ட் கிடச்சிருக்கும். ஒரு குருவி வந்து என்ன பண்ணும், அங்கே வந்து ஒரு மீனை பிக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கும். இந்த மாதிரியான சில சிம்டம்ஸ் எனக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் நான் பெஸ்ட்டு ஸ்டாக்னு ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். எப்படி செலக்ட் பண்ணிப்பேன், டாப் 10 வந்த ஸ்டாக்காக இருக்கும், ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்கும், ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணும், இது அப் ட்ரெண்டாக இருக்கும், அன்னைய டேக்கு 10 முதல் டாப்பில் வந்த ஸ்டாக்காக இருக்கும், அது நெக்ஸ்ட் 50 இருக்கலாம், நெஃப்டி 50 இருக்கலாம், அன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கலாம். இவ்வளோ விஷயத்த பார்த்துட்டு நான் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும். சரிங்களா? இதை நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன், பட் இதை ரிப்பீட் பண்ணி கேளுங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணலாம். அதாவது ஸ்டாக்கு பொறுத்த மட்டும் டாப் 10 ஸ்டாக்ஸ் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ண உடனே ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா டாப் 10 ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக இதை ஷோ பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் போட்டுட்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே ஒரு பிரேக் அவுட் இருக்குது, ட்ரெண்டே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இது இந்த விப்ரோ வரக்கூடிய நாட்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ். சரிங்களா? இது நார்மலாக எடுக்கும்போதே நமக்கே தெரிஞ்சிடும். இப்போது நான் மண்டே நடக்கக்கூடிய ட்ரேடில் ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணும்போது, சரிங்களா, இதில் நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக விப்ரோ பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகுது. இது ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். சரிங்களா? அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது, வேணும். சரிங்களா? இதுவும் வேணும். கிராசிம் இதுவுமே என்ன இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் கரெக்டாக ரீச் ஆகிருக்கு. அதாவது பிரேக் அவுட் ஆகி போச்சுன்னா பரவாயில்ல. இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் ஸோ திரும்ப கீழே வரக்கும் சான்சஸ் இருக்குது. இங்கே ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த வேல்யூஸில் உங்களுக்கு விக் தான் இருக்குது. சரிங்களா? பாடி மேலே போனால் தான் உங்களுக்கு அங்கே ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்கும். சரிங்களா? நாங்கள் விப்ரோ ஷோ பண்ண பாருங்கள், எங்கள் பாடி மேலே இருக்குது ட்ரெண்டை பிரேக் பண்ணி. அதனால் இங்கே அக்யூரசி அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டாக் ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எந்த டைம் ஃப்ரேமில் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம்ங்கிறது வந்து மார்னிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3 hours அப்படிங்கிறது நீங்கள் வெயிட் பண்ணி 12:15 அப்புறமா ட்ரேட் பண்ணக்கூடியது. அதுலேயுமே ட்ரெண்டை பிரேக் பண்ணி போகும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அதில் ட்ரெண்டை பிரேக் பண்ணி இருக்கும். நம்ம டேக்கு அன்னைக்கு அந்த லெவலோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். எப்போவுமே லைவாக மணியை போட்டு ட்ரேட் பண்ணாமல் நிறைய பேப்பர் ட்ரேடிங்கோட அப்ளிகேஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.